ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுடைய தலைமுடி நொறுங்கி உடைகிறதா? இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள 5 ஆயுர்வேத பொடிகளை இப்படி யூஸ் பண்ணினால் கூந்தல் கனமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பொடிகள், என்னென்ன ஆயுர்வேதிக் பொடிகள், அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை பற்றி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஆயுர்வேதத்தில் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். ஆயுர்வேதத்திலும் முடியை பராமரிக்க எளிதான வழிகள் உள்ளன. ஆரோக்கியமான கூந்தலை பெறுவதற்கு இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் வீட்டு வைத்தியம் மிகவும் சிறந்தது. இது எந்த ஆபத்தான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. முடி உதிர்தல், முன்கூட்டிய நரை முடி மற்றும் முடி தொடர்பான பல பிரச்சனைகளை இன்றைய இளைஞர்கள் சந்தித்து வருகின்றனர். நாம் உண்ணும் உணவு, மன அழுத்தம், தட்பவெப்பநிலை எல்லாமே இதற்கு காரணம். ஆனால் கூந்தல் பராமரிப்பு என்று வரும்போது வீட்டில் பெரியவர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு பதிலாக விளம்பரங்களின் வசீகரத்தில் விழுந்து விடுகிறோம். எந்த ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் மீதும் காதல் வயப்பட்டு முடியை மேலும் மேலும் கெடுத்துக் கொள்கிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி நம் தலைமுடியை எளிதாக பராமரிக்கலாம். இந்த ஆயுர்வேத வீட்டு வைத்தியங்களை முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நமது தலைமுடியை வேர்களில் இருந்து வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற இது உதவி செய்யும். இவை உச்சந்தலையில் முடி பிரச்சனையில் இருந்து விடுபட பயனுள்ளதாக இருக்கும். பழங்காலத்தில் இது உச்சந்தலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு பயன்பட்டது. முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேத பொடிகள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது பிருங்கராஜ் பொடி. பிருங்கராஜ் செடியின் இலைகளை உலர்த்தி நன்றாக பொடியாக அரைத்தால் பிருங்கராஜ் பொடி தயார். இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் விட்டமின் இ மற்றும் விட்டமின் டி போன்ற விட்டமின்கள் இதில் உள்ளன. இந்த சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தவை. பிருங்கராஜ் தூளில் இயற்கையான ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் உள்ளன. அவை பொடுகை கட்டுப்படுத்துவதிலும் உச்சந்தலையில் அரிப்புகளை குறைப்பதிலும் பயனுள்ளதாக இருக்கும். இது இயற்கையான ஹேர் கண்டிஷனராக செயல்பட்டு முடியை மென்மையாக்குகிறது. சிலர் தங்கள் தலைமுடியின் இயற்கையான நிறத்தை அதிகரிக்கவும் முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கவும் பிருங்கராஜ் பொடியை பயன்படுத்துகின்றனர். பிருங்கராஜ் பொடியின் வழக்கமான பயன்பாடு வறட்சியை குறைப்பதன் மூலம் சுழற்சியை மேம்படுத்துகிறது. ஒட்டுமொத்த உச்சந்தலையின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் என்று பார்க்கும்போது, தேங்காய் எண்ணெயுடன் ஒரு ஸ்பூன் பிருங்கராஜ் பொடியை கலந்து உச்சந்தலையில் மற்றும் முடியில் தடவி 30 நிமிடம் 30 மினிட்ஸ் கழித்து நம்ம குளித்து விட வேண்டும். சில மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இரண்டாவது பொடி முந்திரி தூள். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ஆற்றல் மயமானது இந்த பொடியானது. முடி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள மருந்துகளில் ஒன்றாகும். இது மயிர்கால்களை பலப்படுத்துகிறது, முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கிறது மற்றும் இயற்கையான பிரகாசத்தை அதிகரிக்கிறது. முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. இந்த பொடியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கும்போது, முந்திரி தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செய்ய வேண்டும், அல்லது தயிருடன் கலந்து கொள்ள வேண்டும். இதை உச்சந்தலையில் மற்றும் முடியில் தடவி 20 to 30 மினிட்ஸ் கழித்து வெதுவெதுப்பான நீரில் நாம் குளித்து வந்தால் படிப்படியாக நல்ல பலன் கிடைக்கும். மூன்றாவதாக பாகற்காய் பொடி. பாகற்காய் பல நூற்றாண்டுகளாய் இயற்கையான ஷாம்பு மற்றும் கண்டிஷனராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் சுத்திகரிப்பு பண்புகள் ஆரோக்கியமான உச்சந்தலையை உறுதி செய்கின்றன. இது விரைவான முடி வளர்ச்சிக்கு அவசியம். மேலும் உச்சந்தலையை சுத்தப்படுத்துகிறது, முடியின் வேர்களையும் பலப்படுத்துகிறது மற்றும் முடி முனைகள் பிளவுபடுவதை தடுக்கிறது. இந்த பொடியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கும்போது, பாகற்காய் பொடியை தண்ணீரில் கலந்து பேஸ்டாக செய்து அல்லது ரீட்டா பவுடருடன் கலந்து உச்சந்தலையில் மசாஜ் செய்து 15 to 20 மினிட்ஸ் கழித்து நாம் குளித்து வந்தால் படிப்படியாக நல்ல பலன் கிடைக்கும். நாலாவதாக வெந்தய பொடி. வெந்தய விதைகளில் புரதம், புரோட்டீன், இரும்புச்சத்து, அயன் மற்றும் நிக்கோட்டிக் ஆசிட் நிறைந்துள்ளன. இவை அனைத்தும் முடி வளர்ச்சிக்கு அவசியம். வெந்தய பொடி முடி தண்டுகளை பலப்படுத்துகிறது, முடி உதிர்வதையும் தடுக்கிறது மற்றும் அடர்த்தியான ஆரோக்கியமான முடியை ஊக்குவிக்கிறது. பொடுகு தொல்லையிலிருந்தும் நாம் விடுபடலாம். இந்த வெந்தய பொடியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கும்போது, வெந்தய பொடியை தண்ணீரில் கலந்து பேஸ்டாக செய்து அல்லது தயிருடன் கலந்து
உச்சந்தலையில் மற்றும் முடியில் தடவி 30 மினிட்ஸ் கழித்து நாம் குளித்து வந்தால் படிப்படியாக நல்ல பலன் கிடைக்கும். 5வது பொடி வேப்பம்பூ பொடி. வேப்பம்பூ பொடி உச்சந்தலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத தீர்வாகும். இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் முடி வளர்ச்சியை தடுக்கும் மற்றும் முடியின் வேர்களை பலப்படுத்தும் தொற்று நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான உச்சந்தலைக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. இந்த வேப்பம்பூ பொடியை எப்படி பயன்படுத்துவது என்றால், தண்ணீர் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் வேப்பம்பூ பொடியை கலந்து பேஸ்டாக செய்ய வேண்டும். இதை உச்சந்தலையில் தடவி 20 to 30 மினிட்ஸ் கழித்து வெதுவெதுப்பான நீரில் நாம் குளித்து வந்தால் படிப்படியாக நல்ல பலன் கிடைக்கும். ஆயுர்வேத வைத்தியம் வழக்கமான பயன்பாட்டுடன் சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பிடத்தக்க முடிவுகளை பெற வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த பொடிகளை முடியில் தேய்த்து நாம் பயன்படுத்தி வந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பொடிகளை தேங்காய் அல்லது பாதாம் எண்ணெயுடன் கலந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சாப்பிட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.